5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? மற்றவர் பாரத்தை கொஞ்சம் சுமந்துதான் பாருங்களே. அது எப்படி மற்றவர் பாரத்தை நான் சுமக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பைபிள்ல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பிரமாணம்னா லா. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறார், அதை நீங்க நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை பயணத்துலன்னு வச்சுக்கலாமே, கஷ்டப்படுறவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பெரிய நோயில அவங்க கஷ்டத்துல இருக்கலாம், இல்ல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளால சண்டை, சமாதானமின்மை, மன உளைச்சல், அதனால அவங்க கஷ்டத்துல இருக்கலாம், இல்ல வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கலாம், வேலை எப்போ போயிருமோன்னு ஒரு பயம், அந்த ஒரு கஷ்டத்துல அவங்க இருக்கலாம். என்ன கஷ்டத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்டவங்களை நிச்சயமாகவே நீங்க சந்திச்சிருப்பீங்க. சரி, இப்படி கஷ்டத்துல இருக்கிறவங்க அவங்க உங்களுடைய உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க கூட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இப்படி அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் பொழுது அவங்க பாரத்துல நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பாரத்தை லகுவாகும்படி ஏதாவது செய்யணும் அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா? அவங்களுக்கு போய் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏதோ உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, வயசானவங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, இது உங்களுக்கு தெரிய வருது. போய் உட்காந்து ஆறுதலாக அவங்கக்கிட்ட பேசி என்ன பிரச்சனை, என்ன சுகவீனம் அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பாரம் குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த நோய்க்கு ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள அங்கே டைரக்ட் பண்ணலாம்ல. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னா கொஞ்சம் உங்கள் டைமை ஒதுக்கி கூட்டிகிட்டு போகலாம் தானே. இது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்க, கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச பண உதவியை அவங்களுக்கு செய்யலாமே. இது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. கேரளாவில் வயநாட்டில் பயங்கர மழை, நிலச்சரிவெல்லாம் வந்துச்சு, ஜனங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம டிவியில பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியா கூட நிறைய போய் அங்க உள்ள ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. ஏன் அவங்க அப்படி செய்யணும்? அவங்களுக்கு அந்த ஜனங்களுடைய பாரத்துல பங்கு பெறணும், அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது ஈஸி. இப்போ எனக்கு ஒரு சகோதரி சென்னையில் இருக்காங்க, அவங்கள நல்லா தெரியும், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க பேர் ஜிஷ்யா. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த வயநாடுக்கு அவங்க அப்பா கூட போய் அங்கே தங்கி இருந்து அங்கே உள்ள ஜனங்களுக்கு உதவி பண்ணாங்க. நிறைய பேருக்கு அவங்க நிறைய விதமான உதவிகள் அங்கே செஞ்சாங்க. இப்படி பல காரியங்களை அவங்க செஞ்சு வராங்க. அவங்களுடைய பர்த்டேக்கு கூட என்ன பண்ணாங்க, ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள ஏழை குழந்தைகள், அவங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில புது ட்ரெஸ்ஸே போட்டது கிடையாது, அவங்க யாரும் ஸ்கூலுக்கு போனது கிடையாது, அப்படிப்பட்ட பிள்ளைகளை சூஸ் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைங்க நீ ஸ்கூல் போறதுக்குள்ள வழிமுறைகளையும் அவங்க அங்க செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த ஏழை ஜனங்கள் மேல, அந்த ஏழை குழந்தைகள் மேல ஒரு அன்பு, ஒரு கரிசனை. அது மட்டும் கிடையாது, சென்னையில இப்போ மழை வந்துச்சுல்ல, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க. ரோட்டோரத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் போய் அந்த தண்ணியில இறங்கி நின்று இவங்க உதவி செஞ்சாங்க. ஏன்? அந்த ஜனங்களை நேசிச்சாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொன்னாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை அப்படி அவங்க செய்யறாங்க. மற்றவங்களுடைய பாரத்தை அவங்க குறைக்கும்படியா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நாமளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இப்படி ஏழையானவர்கள், கஷ்டத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சமாரியனா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் விரும்புகிறாரு. அதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொன்னேன்ல, அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கட்டளை என்ன? நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். இதை செஞ்சு பாருங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்களால் ஒரு சந்தோஷத்தை, ஆறுதலை கொண்டு வர முடியும். செஞ்சுதான் பாருங்களேன். God bless you.